எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் லெசனில் வரக்கூடிய லாஸ்ட் டாபிக். இந்த டாப்பிக்கில் எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டை நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேஷியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரெஸ்பிரேட்டரி ரேஷியோவோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் டு த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன். இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டை நம்ம ஷார்ட்டாக ஆர்கியூ அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் படிக்கும் போது பார்த்தோம், ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடைஸ் ஆகணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவைப்படுது. கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆன உடனே சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகி இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரியாக்டன்ட், கார்பன் டை ஆக்சைடை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராடக்ட். இந்த ரெண்டுத்தோட வேல்யூஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஆர்கியூவை கண்டுபிடிச்சிக்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் செல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அது கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், ஃபேட்டாக இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், ஆர்கானிக் ஆசிட்ஸாக இருக்கலாம். இத்தனை இருந்தாலும் ப்ரிஃபர்டு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா ஜென்ரலாக எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸில் கூட எது ரொம்ப ப்ரிஃபர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தான். ஸோ எந்த கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் முதல்ல குளுக்கோஸாக மாறிட்டு அப்புறம் தான் ரெஸ்பிரேட்டரி செயின்குள்ளே நுழையுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸோட ஆர்கியூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எடுத்துருக்கிறது வந்து குளுக்கோஸ் மாலிக்யூல் C6H12O6. இது ஆக்சிடைஸ் ஆகணும் அப்படின்னா 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது. கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆனதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ்லேருந்து 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் நெட் கெயினாக 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்மேஷனும் நடக்குது. இந்த ப்ராசஸோட எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட் மாலிக்யூல் சிந்தசைஸ் ஆகிறதுக்கு தேவையான ப்ரிகர்சர்ஸை ப்ரொவைட் பண்ணுறதும் தான் அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளுக்கு இப்போ தேவை என்ன அப்படின்னா எத்தனை மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, எத்தனை மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆர்கியூக்கு இது 2 வேல்யூஸ் தான் தேவை. ஸோ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். கார்போஹைட்ரேட்ஸ் ஆக்சிடைஸ் ஆனால் எத்தனை மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது? 6. அதை நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. எத்தனை மாலிக்யூல் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள், அதுவும் 6 தான். ஸோ 6/6 1. ஸோ ஜென்ரலாக ஆர்கியூ ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1ஆக தான் இருக்குது. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் போது கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக செல்ஸ் வந்து ஃபேட்ஸை யூஸ் பண்ணிக்குது ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டாக. இங்கே நம்ம எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாமெட்டின். இந்த ட்ரைபாமெட்டின் 2 மாலிக்யூல்ஸ் ஆக்சிடைஸ் ஆகணும் அப்படின்னா 145 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் போது 102 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, 98 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்மேஷன் நடக்குது, அது இல்லாமல் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது. நம்ம இப்போ ஆர்கியூ ஆஃப் ட்ரைபாமெட்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வருதோ அதை நியூமரேட்டரில் போட்டுக்க போகிறோம். எவ்வளோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் ஆகப்பட்டதோ அதை டினாமினேட்டரில் போட்டுக்க போகிறோம். ஸோ 102 டிவைடட் பை 145 போட்டிங்க அப்படின்னா 0.7 கிடைக்குது. ஸோ இட் இஸ் லெஸ் தேன் 1. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸோட ஆர்கியூவை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும் அது எப்போதுமே வந்து 1ஓட லெஸ்ஸாக தான் இருக்குது. பட் இந்த வேல்யூ ஸ்லைட்லி ஹையர் தேன் ஃபேட்ஸாக இருக்கும் நார்மலாக. இன்கேஸ் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஆக்சாலிக் ஆசிட், ரெண்டாவது மேலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிடோட ஆர்கியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பார்த்தோம் 1 அப்படின்னு, பட் ஆக்சாலிக் ஆசிட் பாருங்கள் 4. இட் இஸ் மோர் தேன் 1. அதே மாதிரி மேலிக் ஆசிடோட ஆர்கியூ பார்த்தீங்க அப்படின்னாலும் இட் இஸ் மோர் தேன் 1. இட் இஸ் 1.33. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ்னால் 1, ஃபேட்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா இட் இஸ் லெஸர் தேன் 1, ஆர்கானிக் ஆசிட்ஸாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் மோர் தேன் 1. இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு மாலிக்யூலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எத்தனை ஆக்சிஜன் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்களேன். அதை வச்சு ரஃபாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஆக்சிஜன் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குமா குறைச்சலாக இருக்குமா ஆக்சிடேஷன் போது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் சேமாக இருக்குது. ஸோ ஆக்சிஜன் கன்சம்ஷனும் கார்பன் டை ஆக்சைடு இவல்யூஷனும் மோரர்லெஸ் சேமாக தான் இருக்கும். அண்ட் ஆர்கியூ 1 கிட்ட தான் வருது. இதே இது ஃபேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனோட நம்பரையும் கார்பனோட நம்பரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்பேரட்டிவ்லி லெஸர் தென் கார்பனாக இருக்கும். ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகணும் அப்படின்னா நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். டினாமினேட்டர் வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ லெஸ் தென் 1ஆக தான் வரும். இப்போ நம்ம ஆர்கானிக் ஆசிட்ஸை பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிற 2 எக்ஸாம்பிள்லேயும் அதோட மாலிகுலர் ஃபார்முலாவை பாருங்கள்.
எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, எத்தனை கார்பன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆக்சிஜனோட நம்பர் அதிகமாக தான் இருக்குது. ஆர்கானிக் ஆசிட்ஸில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால ரெஸ்பிரேஷன் போது இது ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் வெளியிலேருந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் when compared to carbon dioxide that is evolved during the process. நியூமரேட்டரோட டினாமினேட்டர் குறைச்சலாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ மோர் தென் 1 தான் இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகும்போது அதோட ஆர்கியூ வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அனரோபிக் ரெஸ்பிரேஷன்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். குளுக்கோஸ் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் போது 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஈத்தைல் ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுது அண்ட் இந்த ப்ராசஸ் போது 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. இப்போ இதோட ஆர்கியூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் போது பார்த்தீங்கன்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ 2 வந்து நம்ம நியூமரேட்டரில் எழுதிக்கிறோம். இந்த ப்ராசஸ் போது ஆக்சிஜன் கன்சம்ஷனே கிடையாது, ஏன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஆக்சிஜன் வேல்யூக்கு நம்ம என்ன தான் போட்டுக்க போகிறோம், 0 போட்டுக்க போகிறோம். எனி நம்பர் டிவைடட் பை 0 இன்ஃபினிட். இப்போ ரெஸ்பிரேஷன் கோஷன்ட்னா என்ன அப்படிங்கிறதும் டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்ஸோட ஆர்கியூ வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா. இப்போ நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பிரேஷனுக்காக எடுத்துக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்ஸ் ஜென்ரலாக 1 சப்ஸ்டேட்டாக இருக்காது, மோர் தென் 1 தான் இருக்கும். நம்மளோட ஃபுட்டையே நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வெறும் கார்போஹைட்ரேட் மட்டுமோ இல்லைன்னா வெறும் ப்ரோட்டீன் மட்டுமோ வெறும் ஃபேட்ஸ் மட்டுமோ நம்ம எடுத்துக்கிறது இல்லை. யூஸ்வலாக அது மிக்சராக தான் இருக்குது. அந்த மாதிரி மிக்ஸ்டு டயட்டாக இருந்தது அப்படின்னா அதோட ஆர்கியூ வேல்யூ ரஃப்லி 0.85 கிட்ட வருது. ஸோ நார்மலாக பியோர் ப்ரோட்டீனாவோ பியோர் ஃபேட்டாவோ நம்ம எடுத்துக்கிறது இல்லை, யூஸ்வலாகவே அது மிக்சடாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டோட ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் லெசன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட போகிறேன் அப்படின்னா 1 ஷார்ட் வீடியோ ஆர் கிராஷ் கோர்ஸ் ஆன் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். எப்படி எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஸ்லைடோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது நீங்கள் உங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வந்திருக்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.